டு பவர் பிஐ. பவர் பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். கன்வெர்ட்ஸ் டேட்டா இன்டு இன்டராக்டிவ் விசுவல். டேட்டாவா எப்படி வந்து நம்ம ஒரு இன்டராக்டிவான விசுவல்ஸா கன்வெர்ட் பண்றது, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த டேட்டாவை எப்படியா நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரீட்டா விசுவல் பண்ண வைக்கிறது அப்படின்றது கூடிய இதுதான் வந்து பவர் பிஐ. டெஃபினிஷன் தான் பவர் பிஐ. இது வந்து ஜூலை 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது வந்து எக்ஸாம் இருக்கு, பிஎல் 300 அப்படின்னு ஒரு எக்ஸாம் சர்டிபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிபிகேஷன் நான் கிளியர் பண்ணிட்டு நான் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரைனர்ன்ற மெடல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. பிஎல் எக்ஸாம் 300 ஒரு எக்ஸாம் இருக்கு. நானும் இப்போ கத்துக்கிட்டு நீ அதை அட்டன் பண்ணி வாங்கிடலாம். நீங்களும் சேர்ந்து நம்ம என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்கி உங்களோட கெரியர் குரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ள வந்துட்டோம். இதுல வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்டிங்ல எப்படி வந்து ஒரு எக்ஸல்ல இருந்து ஒரு டேட்டாவை பவர் பிஐக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது எந்த ஃபார்ம்லா எந்த ஃபங்க்ஷனும் இல்லாம சிம்பிளா ஒரு ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றதையும் நம்ம ஃபியூச்சர்ல அப்படியே கண்டினியூஸா பார்த்துட்டு வரலாம். அதாவது 5 விசுவலைசேஷன் ஆப்ஜெக்ட் ஆன ஸ்லைசர், மேட்ரிக்ஸ், கார்டு, டொனட் சார்ட் அண்ட் ட்ரீ மேப். இந்த ஒரு 5 விஷயத்தை பத்தியும் அப்படியே கண்டினியூஸா பார்க்கலாம். இல்லைன்னா எக்ஸலை பத்தி டிஃபைன் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் வந்து நம்ம என்ன எப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸலை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னா, ஜஸ்ட் எக்ஸல் இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் இங்க கொடுத்துருக்காங்களா, அதாவது டேட்டாவை எதுல இருந்து வேணா கொண்டு வரலாம். இங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து டேட்டா ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா, எந்த டேட்டா வேணா கனெக்ட் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ ப்ராக்டிஸ்ல இருக்கனால ஜஸ்ட் ஒரு எக்ஸல்ல இருந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத கற்று வச்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். டவுன்லோட்ஸ்ல போனீங்கன்னா இந்த பார்ட் 1 சோர்ஸ்ன்றது தான் நமக்கு தேவையான சோர்ஸ். இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஓபன் கொடுத்துருங்க. அந்த பார்ட் 1 சோர்ஸ்ன்ற அந்த எக்ஸல் ஃபைல் தான் நமக்கு தேவையான ஃபைலு. ஜஸ்ட் நம்ம உள்ள போனோம்னா நம்ம எந்த பார்ட்டோ அந்த பார்ட்டுக்குள்ள போய் அந்த ப்ரௌஸ்ல இருந்து அந்த டேட்டாவை நம்ம எந்த எக்ஸல் டேட்டா வேணுமோ அந்த எக்ஸல் டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து காமிச்சுக்கலாம். அதாவது நம்மளோட டெஸ்க்டாப்போட பெர்சனை பொறுத்து என்னோட இது வந்து கொஞ்சம் கம்மி, அதனால வந்து லோட் ஆகிறது லேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் வெயிட் வைல் வி எஸ்டாப்ளிஷ் ஏ கனெக்ஷன் டு பார்ட் 1 சோர்ஸ் எக்ஸல்எஸ். இப்போ வந்து இதுலயே வந்து நமக்கு 3 இது கட்டுது. ஏசியா, எக்ஸ்பெக்டட் பிபிஐ, ரிப்போர்ட் பேஜ், சேல்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸலோட டேட்டாவை நம்ம வந்து முதல்ல ரீட் பண்ணிக்கணும். அந்த டேட்டால நமக்கு வந்து ஏசியா, சேல்ஸ், இந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து பார்ட் 1 சோர்ஸ், அதனால பார்ட் 1 சோர்ஸ், சேல்ஸ், எக்ஸ்பெக்ட் பிபிஐ, ரிப்போர்ட் பேஜ், அப்புறம் ஏசியா. இந்த மாதிரி மூணு வகையான எக்ஸ்பெக்ட் பிபிஐ ரிப்போர்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போற, அதாவது நம்ம பண்ண போற ஒரு அந்த விசுவல் இந்த விசுவல் தான். அப்புறம் வந்து இந்த ஃபைல்ல வந்து என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்றது இந்த இதுல இருக்கும். இதுல வந்து இத்தனை இது இருக்கனால இங்க வந்து நமக்கு இங்க கேட்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்கும். நமக்கு இந்த பர்டிகுலர் செல்ல என்ன தேவையோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணோம்னா நம்மளோட அந்த எக்ஸல் ஃபைலோட அந்த பர்டிகுலர் காலம் அண்ட் ரோஸ் அது ஃபுல்லா வந்து நமக்கு இங்க விசுவலா ட்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ரெக்கார்டு, ஹோல் ரெக்கார்டுமே நமக்கு காட்டிட்டு இருக்கோம். இங்க நீங்க போனீங்கன்னா இங்க நீங்க கிளிக் பண்ணி ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஏசியாவோட ரிப்போர்ட் வந்து 14,457 ரெக்கார்டு வந்து இங்க இருக்குன்றத இங்க காமிக்கிறாங்க. அதாவது இது எதுக்குன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த 14,457 நம்ம கொண்டு வருவோம் அந்த ரிப்போர்ட்ல. அப்ப நீங்க தெரியும் அது என்ன பர்பஸ்க்காகன்னு. இத்தனை ரெக்கார்ட்ஸும் வந்து இப்போ நமக்கு இந்த பவர் பிஐல நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. மொத்த ரெக்கார்டும் ஷோ ஆயிடுச்சு. ஆனா லோட் பண்ணதுக்கு பட்டன் இல்லையே, பட்டன் வரல. கிளிக் பண்ணிட்டோம், இங்க வந்து சோர்ஸ் வந்துருச்சு. ஆனா இங்க லோட் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோட் பண்ணணும்னா இங்க வந்து நம்ம செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணணும். செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோடு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ரெண்டுமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்க லோடு டேட்டா கொடுக்கணும். லோடு டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஏசியான்ற ஃபைல் வந்து எவாலுவேட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் போட போறோம்னா அந்த டேட்டா என்ன டேட்டா, அது என்ன காலம் இருக்கு, அது எத்தனை ரோஸ் இருக்கு, அது என்ன பர்பஸ்க்காக அந்த டேட்டா இருக்கு, ஸோ லைட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரிப்போர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அதுக்குள்ள ஏசியான்றது உள்ள வந்திருக்கு. இப்போ இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட், கண்ட்ரி, ஐட்டம் டைப், ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, இதெல்லாம் வந்து அதோட காலம்ஸ். இந்த காலம்ஸ் உள்ள இப்போ வந்து உள்ள வந்திருக்கு.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து நம்ம காலம்ஸ் ஃபுல்லா காமிக்குது. இந்த சம் ஆஃப்னு போட்டது வந்து அந்த அந்த காஸ்டோட அந்த நியூமெரிக்கை வந்து நமக்கு சம் ஆஃப் அப்படின்ற அந்த சிம்பிளோட காட்டும். நார்மலா எதுவுமே காட்டலன்னா அது டெக்ஸ்ட் டேட்டா டைப்பு. கேலண்டர் அந்த சிம்பிள் காட்டுச்சுன்னா அது வந்து டேட் டேட்டா டைப்பு. அப்புறம் மற்றது எல்லாமே சம்முன்னு வந்தா அதே தான் நியூமெரிக் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்க ஆர்டர் டேட்ல வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து ஹையரார்ச்சிக்கல் டேட் ஹையரார்ச்சிக்கல் அப்படின்றது ஒண்ணு. இது என்னன்னா இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் டேட்டை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இயர் குவார்டர் மந்த் டே அப்படியே பிரிச்சு காட்டுது. இது வந்து நிறைய டயத்துல நமக்கு யூசேஜாகவும் இருக்கும், சில டயத்துல வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கும். அதனால நம்மளா ஓனா எப்படி கேலண்டர் கிரியேட் பண்றதுன்றது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேட் ஹையரார்ச்சிக்கல் வந்து ஆர்டர் டேட்டை மட்டும் இப்படி 4 இதா பிரிச்சிருக்கு. இப்போ ஜஸ்ட் வந்து இங்க காலம் இருக்கு, அந்த டேட்டா எங்க நீங்க கேட்கலாம். அந்த டேட்டா எங்க ப்ரோ டேட்டா காணாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டேட்டா வந்து இங்க டேபிள் வியூ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கொண்டு வந்து காட்டும். இதுல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ அண்ட் மாடல் வியூ 3 வியூ இருக்கு. அந்த 3 வியூல மாடல் வியூன்றது அதாவது 2 or 3 டேபிள்ஸ்க்கு பிட்வீனுக்கு இடையில நமக்கு பண்ணக்கூடிய கான்வர்சேஷன் அதாவது ரிலேஷன் அதான் வந்து மாடல் வியூன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போதைக்கு நமக்கு பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு இதை லீவ் பண்ணிருக்கேன். நீ போக போக தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இது என்னன்றது மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இது டேபிள் வியூன்றது நமக்கு கொண்டு வரப்பட்ட டேபிளோட அந்த வியூ அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து காமிக்கிறதுக்காக இது வந்து இருக்கு. வந்துருச்சு. அந்த டேபிள் வந்து மொத்த டேபிள் வந்து நார்மலா ஃபார்மேட்ல போய் இங்க ஆர்டர் டேட்டை கிளிக் பண்ணிருக்கோம். நார்மலா ஃபார்மேட்ல போய் நமக்கு எப்படி நமக்கு டேட் தேவை அப்படின்றத நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணி வச்சது வந்து இங்க வந்து மாறிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு எந்த ஃபார்மேட்டோ வேணுமோ இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.